ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பாட்டி வந்து சொல்கிறாங்க, எந்த கோவம் இருந்தாலும் சாப்பாடு மேலே காட்டாதீங்க, சாப்பாடு வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பயே யாருமே பாயாசம் சாப்பிடாம இருக்காங்க. சூர்யா வந்து ராஜலட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாயாசம் நல்லா இருக்குமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜலட்சுமியும் சாப்பிட்றாங்க. காயத்ரிக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் தானே சித்தி நாகரிகம்லாம் எனக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காயத்ரியும் சாப்பிட்றாங்க. மற்ற யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அலாட் பண்ணுறாரு. உடனே சித்ராவும் அனாமிகாவும் சாப்பிட்றாங்க. விஜய் வந்து சூர்யா கிட்ட பேசுறாரு, எப்படியாவது என்னையும் அனாமிகாவும் தனியாவே ரூம்ல படுக்க வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா வந்து சொல்றாரு, உங்க 2 பேர்த்துக்காக தானே மொத்த ஃபேமிலியும் ஹாலில் படுக்குது, ஹாலில் வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயோட அப்பா வந்து சொல்றாரு, எல்லாருமே ஹாலில் படுத்துருக்கோம், தூக்கம் வர வரைக்கும் நம்ம ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, பாட்டு போட்டி டான்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன கேம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட பிரச்சனை பண்றாரு. ஐஸ்வர்யா வந்து ஒரு பவுல்ல வந்து நேமும் டாஸ்க்கும் எழுதிட்டு வராங்க. பாட்டிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அவங்க மேரேஜ் லைஃப்பை பற்றி. சூர்யா வந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, அதில் ஐஸ்வர்யாவோட நேம் இருக்கு. ஐஸ்வர்யா வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி வந்து சுற்றுறீங்க, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு லவ் அக்செப்ட் பண்ணல, நீங்கள் அப்படி இருந்தால் அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, மகா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா வந்து மகா கிட்ட ட்ரை பண்ணுறாரு, பட் அவர் ஃபர்ஸ்ட் பண்ணுறது வந்து சிரிப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஐஸ்வர்யா வந்து கிஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சூர்யாவும் மகாவை கிஸ் பண்ணுறாங்க. மகா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தேங்க்யூ.